நடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நானும் படம் பார்த்தேன், படம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். உங்களை நானும் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன், படமும் டிசப்பாயின்ட் பண்ணாது. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா குழந்தைங்களோட பார்க்க முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளோ பிட்டுலாம் இல்லை படத்தில் சொல்ல போனால். அது ரொம்ப இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. நான் வர சீன்ஸ்லாம் காமெடியும் கடைசியில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா கடைசியில் மட்டும்தான் காமெடி வந்தது. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க படத்தில். நீங்கள் படத்தில் வந்து ஒரு லூப் ஹோல் லாஜிக்கல் இல்லைன்னா லேக் ஆகுது, இங்கே தேவையில்லாமல் சீன் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லவே முடியாது. நானும் ஒரு மூவி லவர் தான். ஆஸ் அ மூவி லவர் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்ன மாதிரி மூவி லவர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஏங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா இவ்வளோ நல்ல அவுட்புட் வந்திருக்கும். நானும் சத்தியமாக இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை பார்க்குறேன். ஓகேவா, நானும் வந்து ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்கணுன்ட்டு இப்போ தான் பார்க்குறேன். நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ குவாலிட்டியாக வந்து அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் நடித்த வரைக்கும் தான் எனக்கு தெரியும், டப்பிங் பேஸ் வரைக்கும் தான் எனக்கு தெரியும். இங்கே வந்து ஆஸ் அ ஹோல் பேக்கேஜாக பார்க்கும்போது படம் வந்து ஆக்சுவலாக செம்ம எடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு இருந்தது. நான் சும்மாலாம் சொல்ல, நல்லா சூப்பராக இருக்குது படம். தேங்க்யூ. தம்பி பாலா என்கின்ற ஒரு நல்ல பேர் உள்ள இந்த தம்பி இந்த ஃபயர் என்ற படத்தில் நடித்து இன்றைக்கி மக்கள்கிட்ட திட்டு வாங்குறான் படம் பார்க்க. அடடா படுபாவி இவனா அப்படின்னு. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் இதுமேட்டு எதுவும் பண்ணாதீங்க, சரிங்களா? ஃபயர் படத்தை வந்து பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், வேலைக்கு எப்படி அனுப்பணும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். வெந்து தணிந்தது காடு, ஃபயருக்கு வணக்கத்தை போடு. என்னப்பா எல்லாமே உங்களுக்கு தான் தெரியுமேப்பா. எல்லாம் முருங்கைக்காய் தான் காரணம் இல்லையா? பல ஓயோக்களை மூடிட்டாங்களே அதான் காரணம். ஹோட்டல் ரூமு கிடைக்கலையே அதான் காரணம். இல்லை வேறு என்ன காரணமாக இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். உங்களை பார்த்தா வயசு பையனாக தெரியுது. சொல்லுங்கள், என்ன காரணம் சொல்லுங்கள். என்னவா? அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. பாலா கூட சேர்ந்து நல்லா பண்ணியிருக்காங்கப்பா. நல்லா பண்ணியிருக்கேன். என்னவா என்ன பண்ணி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அப்புறம் படம் பார்க்க மாட்டீங்களா நீங்கள்? படத்தை வந்து பாருங்கள். படம் பார்க்கும்போது நீங்களே என்னென்ன பண்ணுறாங்கன்றது தெரிய வரும். என்னவா கிளாமர்னால் என்னதுப்பா? இல்லை எனக்கு தெரியல. கிளாமர்னா என்னது? கிளாமர்னா என்னதுப்பா? இப்போ நான் சொல்கிறேன், வெளியில் வந்து பாருங்கள். இந்த ரோகிணி தேட்டருக்கு மேலே ஒரு படத்தோட போஸ்டர் ஒன்று இருக்குது. படம் பேர் ரெட் ஃப்ளவர் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ரெட் ஃப்ளவர் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிற ஒரு விக்னேஷ்னு நினைக்கிறேன். அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. இது சமுதாயத்தை சீரழிக்கிற விஷயம் இல்லையா? இந்த தேட்டருக்கு எவ்வளோ ஃபேமிலி வருவாங்க, எவ்வளோ குழந்தைகள்லாம் வருவாங்க. வெளியில் அந்த மாதிரி ரெட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தோட ஃபோட்டோ போட்டு அதில் வந்து ஒரு பொண்ணை முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது சமுதாயத்துக்கு சீர்கேடு இல்லையா? இன்றைக்கி தமிழகம் வந்து நல்ல ஒரு சீரும் சிறப்புமுடாக இருக்கிறதுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எவ்வளோ பாடுபட்டு இருக்காங்க. தமிழில் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ரெட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி பேரை வச்சு வெளியில் அந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்கீங்களா? தமிழ் பேர் வைக்க சொன்னாக்கா நீங்கள் இங்கிலீஷில் பேர் வச்சுருக்கீங்க. ரெட் ஃப்ளவர்னு வைக்கிறதுக்கு ரெட் லைட் ஏரியான்னு வைங்க. சொல்லுங்க, அந்த மாதிரி பண்ணலாம்ல. அந்த படத்தோட ஹீரோ வந்து விக்னேஷ்னு நினைக்கிறேன். விக்னேஷ், இப்போ சொல்கிறேன், சவால் விட்டு சொல்கிறேன், இந்த ரெட் ஃப்ளவர் படம் எந்த தேட்டரில் ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்துக்கு நான் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன், சரிங்களா? இப்போவே சொல்கிறேன், வெந்து தணிந்தது காடு, ரெட் ஃப்ளவருக்கு எதிர்ப்பை போடு. வெந்து தணிந்தது காடு, ரெட் ஃப்ளவருக்கு எதிர்ப்பை போடு. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? சமூகம் ஒரு லேடி தான் வந்திருக்காங்க, ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. வெளியில் அந்த மாதிரி ரெட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை வச்சு நீங்கள் கிஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கீங்களே, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் சிஎஸ்கே கட்சியின் சார்பாகவும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். விக்னேஷ், இன்னைக்கு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் அறிமுகம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் சினிமா லவர்ன்றதால சொல்லுவேன். தயவு செஞ்சு இந்த ரெட் ஃப்ளவர் அப்படின்ற படத்தை நீங்கள் தயவு செஞ்சு தடை விதிக்கணும், புரியுங்களா? அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க. ரெட் ஃப்ளவருக்கு என் வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரெட் ஃப்ளவர்னு வைக்கிறதுக்கு பதிலாக ரெட் லைட் ஏரியான்னு வையா. ஃபயராக இருக்குது.
சேர்த்து போடுங்க ப்ரோ, நல்லாவே போடுங்க ப்ரோ சேர்த்து. படமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு சோஷியல் காஸ்டோட மெசேஜோட படம். அண்ட் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிக்காதான். ஏன்னா சில பேர் வந்து ஆப்போசிட்டாக கூட பேசுவாங்க. ஏன் இவ்வளோ கிளாமர் காமிச்சிருக்கீங்க, ஏன் இப்படி காமிச்சிருக்கீங்க, ஏன் அப்படி காமிச்சிருக்கீங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஓகே, ஒரு படமாக நீங்கள் சோஷியல் மெசேஜ் தான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நான் சொல்லுவேன். அண்ட் மோரோவர் வந்து பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லா ஹீரோயின்ஸும் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு எதாவது கேட்கணுமா? ப்ளே பாய் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்கா? 14 அன்னைக்கு யூஸ் பண்ணுறாங்க. ப்ளே பாய் அந்த கேரக்டர் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. எனக்கு பாலாவா தெரில, நான் காசியாக தான் பார்த்தேன். ஒரு காசியாக ஒரு வில்லனாக ஒரு நெகட்டிவ் ஷேடாக வந்து ப்ளே பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஹேட்டர்ஸ் வரும். ஒன்றெல்லாம் நடிக்கவே தெரியாது, நீ யார் இந்த சினிமாவுக்கு அப்படி புதுசாக வந்திருக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு பர்சனாக ஹி நெயில்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு கேரக்டர் வைஸ் ஒரு அசோசியேஷன் பண்ண முடியாமல் எவ்வளோ இன்டெப்த்தாக வந்து ஆக்டிங் அவரை ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அவர் எப்படி அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் மேட்ரு. முக்கியமாக டான்ஸு, அவருக்கு டான்ஸே டான்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அண்ட் நடிப்பு, அந்த மனுஷன் நிறைய லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்காரு. முக்கியமாக அவரோட ஃபிட்னஸ் தான் அவர் இது வரைக்கும் இங்கே கொண்டு வந்திருக்கு, நடித்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஸ் அ பர்சனாக பார்க்கும்போது, ஒரு படமாக பார்க்கும்போது 18+ கண்டென்ட்ஸ் இது தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே இந்த படத்துக்கு தேவை தான். பட் ஏன்னா என்ன, கொஞ்சம் அந்த கிளாமர் சீன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கூசும். பட் ஓகே, எப்படி ஏற்றுப்பாங்க? ஏற்றுக்கிறது கஷ்டம்தான். பட் இருந்தாலும் ஏற்று தானே ஆகணும். சினிமா பார்க்கும்போது ஏற்று தானே ஆகணும். நம்ம எப்படி நியூஸில் பாலிமர் தான் பார்க்கணும். ஹீவன் காசிதான் ஒரு 2 பெண்களை ஏமாற்றி ரேப்பட்டி கொண்டு விட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் இது. எப்படி வந்து நம்ம வந்து பார்த்துட்டு சொல்கிறோம், அது மாதிரி தான் படமும், அது மாதிரி தான் பார்த்து பாருங்க. நன்றி. எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. யாருக்காண்டி அவங்க நடித்தாங்கன்னா பாலாஜிக்காண்டி தான். உண்மையிலே அவன் வெளியில் வரணும், நல்லவன் வெளியில் வரணுங்கிறக்காண்டி ஒரே காரணத்துக்காண்டி சாக்ஷி வந்து சுந்தர்சி படத்தில் பண்ணாததை மற்ற எந்த படத்துலையும் பண்ணாத வந்து இதில் நம்பி பண்ணியிருக்காப்புல, பாராட்டணும். படம் எல்லாரும் பார்க்க முடியாது, செட் ஆஃப் ஆடியன்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு மனசில் தான் ஓடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு த்ரில்லர் படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரோம்கம் படம் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி படத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சில் வந்து சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கண்டிப்பாக அடுத்த ஷோ ஃபில் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது படம். மியூசிக் இதெல்லாம் நல்லா இருக்குது, ஒரு தடவை பார்க்கலாம், மோசமே கிடையாது. 10க்கு வந்து 6.2 கொடுப்பாங்க. இதுக்கு